ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஜ்ருக்கு முன்னால யாரு நியத்தை வைக்கலையோ அவங்களுக்கு என்ன இல்ல, நோம்புட கூலி கிடையாது. அப்ப ஃபஜ்ருக்கு முன்னால எழும்புறது, அந்த நேரத்துல நியத்தை வைக்கிறது வாஜிப். அந்த நேரத்துல நியத்தை வைக்கலன்னு சொன்னா அந்த நாளைக்கு அவருக்கு நோம்பு குடிச்சு வேற இல்ல, பசியில தான் இருக்கிறாரு, தாகத்தோட தான் இருக்கிறாரு, சவாபு இல்ல. யார் சொன்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அப்ப நியத்தை எப்ப வைக்கணும்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஃபஜ்ருக்கு முன்னால. இப்ப ஒருத்தர் இஷாவுக்கு பின்னால நியத்து வைக்கிறாருன்னா அந்த நியத்து எப்படி, நாளைக்கு இத நியத்தை நான் பிடிக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி நவைத்து சௌமகத்தின்னு சொல்லி நியத்து வச்சாரு, சபோக்கு திருப்பி எலும்பல்லன்னு சொன்னாலும் அவருடைய நோன்பு கூடும். ஏன் காரணம்? அவர் ராவு நியத்து வச்சார் ஃபஜ்ருக்கு முன்னாலண்டா, இஷாவுக்கு பிறகு ஃபஜ்ருக்கு முன்னாலதான். அதனால அவருடைய நோன்பு என்ன, சவாபு அல்லாஹ் கொடுப்பார். அவர் எலும்பாட்டியும் பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த பாருங்க, இவர் நோன்பு பிடிக்கணும், இஷாவுக்கு பின்னால நியத்து வைக்கல. இப்ப என்ன நடக்குது? அவருக்கு அப்படியே தூக்கம் போகுது. இவருடைய நோன்புக்கு என்ன கூலி? சவாப் இல்லைன்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே இஷாவுக்கு பின்னால நீங்க நியத்தை வாயால சொல்றீங்கன்னா மனசுல வந்துருது. மனசுல வந்துட்டா திருப்பி நியத்தில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் வெச்சிக்கிறது பேணுதல். இமாம்கள்ட கருத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ், ஃபஜ்ருக்கு முன்னால ஃபர்லான நோன்புக்கு நியத்து வைக்கலைன்னா நோன்பு கூடாது.